லாஸ்ட்டு 2 வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருப்போம். பிட்காயின் வந்துட்டு ஒரு $89,000 to $90,000 வந்து வரலாம், இல்லை அதுக்கு கீழே வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் மேஜர் சப்போர்ட் வந்து 84,000 அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு 89 to 90Kலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நல்ல ரிவர்சல் வந்து வந்திருக்கு கைஸ். ஸோ இதுக்கு ஒரு சில காரணங்கள் வந்து இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்றதையும் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நியூஸ் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு 24 ஹவர்ஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிடிசி வந்து $105,000 வந்து ரீச் பண்ணியிருக்கான். அண்ட் பெப்பே 1000 பெப்பே அண்ட் சிப் இந்த காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீம் காயின்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளீட் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ட்ரம்ப்போட மீம் காயின் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. பட் நான் என்ன நினச்சேன்னா எக்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருச்சு அப்படின்னு. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து தெரிஞ்சது இது வந்து அவங்களோட அஃபிஷியல் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்நேரம் பைனான்ஸ்லேயும் இது வந்து லிஸ்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், ஃபியூச்சர்ஸில். ஸோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதனாலையும் கூட பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மீம் காயின்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்குன்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மீம் காயின்கான இது. மற்றபடி பார்த்திங்கன்னா அவாக்ஸ் வந்து ஒரு 4.5% ட்ராப் ஆகிருக்கு. அவாக்ஸ் வந்து ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க, ப்ரைஸ் சூட்டாக பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹச்பார், சுயி, எக்ஸ்ஆர்பி எல்லாமே, டாச் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வாங்க சொல்லியிருப்போம். ஸோ டார்கெட்ஸுமே வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வாங்குறதுனால இப்போ வந்து வாங்கலாம், ஒரு நல்ல ப்ரைஸில் தான் வந்து இருக்குன்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா சுயி, எக்ஸ்ஆர்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு வந்து USDTயில் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் எத்தீரியம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பம்ப் ஆக போகிறான். அதை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு ஆல்ட் சீசனும் வந்து இருக்கும். நேற்று வந்து டெலிகிராமில் லைவ் அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். பிடிசி, ETH இந்த ஆல்ட் காயின்ஸ்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வாங்க கைஸ், ஃபஸ்ட்டு பிட்காயினை பற்றி பார்த்துருவோம். ஸோ பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக ஒரு $103,000 வந்து இருக்கான். நம்ம ஒரு 1 டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துப்போம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருப்பான். பட் நான் இதை லாஸ்ட் வீடியோஸில் வந்து நான் கவர் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ப்ளஸ் வந்துட்டு நம்ம சொன்னதான அந்த ஒரு ரேஞ்ச், ஓகேவா, 89,000 to 90,000 அதை நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ அடுத்து என்ன நடந்திருக்குன்னா, ஜனவரி 11 இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 3 கேண்டில் பார்த்திங்கன்னா அந்த ஹையை வந்து பிரேக் பண்ண முடியாமல் வந்துருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஜோன் மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம் கைஸ். ஸோ ஓகே, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜோன் வந்து வரைஞ்சிக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளைனாக வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்துருச்சுன்னு என்ட்ரி எடுத்தோம்னா மேபி லாக் ஆகிருப்போம். இந்த ஜோனை வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பிரேக் ஆகி மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா சாலிடாக ஒரு $10,000 கிட்ட பிடிசியில் நம்ம ஒரு மூவ்மெண்ட் வந்து பிடிச்சிருக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஜோன் வந்து வரைஞ்சிருப்பேன். ஸோ அங்கே வந்து ரிவர்ஸ் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அங்கே தொட்டுட்டு இப்போ லைட்டாக ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கான். இப்போ கீழே வரைஞ்சிருக்க ஜோனையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து இந்த ஜோனை வந்து டேப் பண்ணிட்டு அடுத்து சூட்டப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னோடய கெஸ் என்னென்னா கீழே டேப் பண்ணிட்டு அதுக்கடுத்து ப்ரைஸ் சூட்டப் போவோம். அப்போ சூட்டப் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு $119,000 $130,000 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது நான் ஆல்ரெடி வந்து சொன்னது தான், $130,000 முடிக்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ பிடிசி அதுக்கு மேலே போகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகும் கைஸ். பட் நம்ம வந்து சீக்கிரமாகவே எக்ஸிட் ஆகிக்கிறது நல்லது. ஏன்னா ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆக பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரீடினஸும் ரொம்ப அதிகமாகும். நமக்கு 10x கிடைக்குதுன்னா அடுத்து வந்து ஏன் ரவுண்ட் ஃபிகராக நீங்கள் வைப்பீங்க? 10xல் ஒரு $8 வருதா, நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு $10 வரட்டும் ரவுண்ட் ஃபிகர் வைப்பீங்க. ஸோ அது தப்பு. முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே எக்ஸிட் ஆக பாருங்கள். அண்டு பல தடவை பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்லேயே நான் வந்து பிடிசி அப்டேட்ஸ் போட்டிருப்பேன், சார்ட் போட்டிருப்பேன், கரெக்ஷன் வர போகிறதுன்னு போட்டிருப்பேன். ஸோ இதுவுமே ஒரு சில அப்டேட்ஸும் டெலிகிராம்லேயும் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ பிடிசிக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து அப்டேட் இப்போதைக்கு. பெருசாக நம்ம வந்து ஒரி பண்ணிக்கிற அளவுக்குலாம் இல்லை. ப்ரைஸ் வந்து மேலே போயிடுவோம், கவலைப்படாதீங்க. ஏன்னா கம்மிங் மண்டே ஜனவரி 20 வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்போட இன்னாகுரேஷன் வந்து இருக்குது. அஃபிஷியலாக வந்துட்டு அன்றைக்கி தான் அவர் வந்து பிரசிடென்ட் ஆக போகிறாரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா சூட்டப் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எக்ஸ்ஆர்பி, சுயிலாம் வந்து பார்த்திங்கன்னா டொனேட் பண்ணியிருக்காங்க ஃபண்ட்ஸ் அவருக்கு USDTயில். ஸோ கண்டிப்பாக எக்ஸ்ஆர்பி, சுயிலாம் வந்து நல்லா போகிறதுக்கான சான்சஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அண்டு டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 119K கைஸ். ஸோ இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 119K அண்ட் மேக்ஸிமம் 130K. அண்ட் இப்போ வந்து 95K போகணும்னு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ட்டு நல்லா அடி வாங்கியிருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்து வாங்க பாருங்கள். ஸோ சுயி அப்படின்றதுக்குள்ளே வந்து போய்க்கலாம். சுயி பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் 1 டே டைம் ஃப்ரேமில். ஸோ சுயுமே நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ அதுக்குமே நான் ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு ஜோன் வந்து வரைகிறேன்.
4.7லேருந்து 4.9 அந்த ஏரியா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பிரேக் பண்ண முடியாமல் இருக்குது. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்வி வந்து நெக்ஸ்ட்டு ரேலிக்கு வந்து ரெடி ஆகிட்டான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்விலையும் ஒரு நல்ல மூமெண்ட் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லாங் டேர்மில் இது எவ்வளோ போகும்னு கேட்டிங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு அசம்ஷனில் தான் நான் வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு இவ்வளோ போகும்னு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் இது முடிக்க ஸ்வி டீம் வந்து நம்ம டெஸ்ட்நெட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இவங்களோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ மினிமம் வந்து ஒரு $23 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு $28 to $30 வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது போகுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன். எனக்கு இன்னொரு டார்கெட் வந்து இருக்குது. ஸோ நான் அந்த டார்கெட்டில் வந்து 80% காயின்ஸ் வந்து சோல்வ் பண்ணிடுவேன். மீதி 20% மட்டும் தான் பார்த்திங்கன்னா நான் ரிஸ்க் எடுப்பேன். ஸோ நீங்கள் இதுவுமே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் AVAX USDT, ஸோ இந்த பேருக்குள்ளே போய்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் AVAXில் வந்து ஒரு கண்ணு வச்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து சூட்டாக போகும். ஒரு $10லேருந்து $14 மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பிடிக்கலாங்க. ஸோ $54 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து வச்சுக்கலாம். ஒரு ரீசன்ட் ஸ்விங் ஹைன்னு கூட இதை எடுத்துக்கலாமே. ஸோ இங்கே இருக்க ப்ரைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம். ஒரு 38 இந்த ரேஞ்சுக்கு வரலாமே தவிர மற்றபடி ரொம்ப கீழே வராது. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வந்துட்டு அப்படி மேலே போகிறப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு $50 to $54 வந்து ஈஸியாக வந்து டேப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இது ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பாட் ஹோல்டர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஒரு ஈஸியாக வந்து நம்ம $50 வந்து கிராஸ் பண்ணிடுவோம். $80 to $90 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எத்தீரியமில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லைனை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா ப்ரைஸ் சூட்டப் ஆயிரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து திருப்பி அந்த ஜோனுக்குள்ளேயே வந்து வந்துட்டோம், ஓகேவா? பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இதுக்கடுத்து எத்தீரியம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வால்யூம் வந்து இனிமேல் தான் உள்ளே வரப்போகுது. ஏன்னா BTC நமக்கு இன்னும் ஸ்டேபிளாகவே இல்லை. ப்ரைஸ் வந்து மேலே போக கீழே வரணும் சுற்றிட்டே இருக்கான். ஸோ BTC வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எத்தீரியம்குள்ளே ஃபண்ட்ஸ் வரும். ஸோ எத்தீரியமில் ஃபண்ட்ஸ் வரப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஈஸியாக வந்து $7,500 வந்து பிரேக் பண்ணிடும். எத்தீரியமை ஃபாலோ பண்ணி ETC அப்படின்னு ஒரு காயின் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எத்தீரியம் கிளாசிக் அதோட நேம். ஸோ நான் மேலே வந்து தப்பாக போட்டேன் ECTன்னு. ஸோ நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த காயினே வந்து ஒரு கண்ணு வச்சுக்கோங்க.